அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மாதுளஞ்செடி காயெல்லாம் நல்லா பழுத்துருதுங்க. ஆனால் நம்மால் வீடியோ எடுக்கிறதுக்கு இத்தனை நாளாக வரல. அதனால தான் வீடியோ போடல. நிறைய பேர் சொத்தையெல்லாம் ஆகுதுங்கிறீங்க. இது பாருங்க, இதுதான் அன்னைக்கு எடுத்தது டார்க் பிங்க்கு, இன்னைக்கு எடுத்தது இந்த லைட் பிங்க்குங்க. இதுவுமே அருமையாக இருக்குது, அருமையான வெரைட்டி. விதை கட்டுக்கு முடுக்குனதே இருக்குதுங்க. இது லைட் பிங்க்கு, அது டார்க் பிங்க்கு. சிகப்பு மாதுளை ஒன்று பொறிச்சு வச்சிருந்தேன், அதை காணாததை தேடி பார்த்தா சரி இதை வீடியோ போட்டுருவா அப்படின்ட்டு பதிவு பண்ணிட்டுங்க. மாதுளை மெயினாக சொத்தையாகிறதுக்கு காரணம் காற்றுல ஈரப்பதம் இருக்கக்கூடிய கிளைமேட்டில் வர்ற காயெல்லாம் சொத்தையாயிருமுங்க. இந்த மழை காலம் அப்படியெல்லாம் வர்றது, இனி பனிகாலத்துக்கு மேலே இந்த சம்மரில் வர்றதெல்லாம் நல்லா பழமாகு. உங்களுக்கே தெரியுது பாருங்க. இதே அருமையான சும்மா ஜம்முன்னு இருக்குது. ஆனால் பாதி அணில் சாப்பிட்டு போயிட்டானுங்க. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இது இப்போ பறித்து வச்சிருவோம். இதுவும் நம்ம விதை போடுறதுக்காங்க. இதுவும் லைட் பிங்க் மாதுளை அப்படின்னு ஓடுவோம். இல்லைன்னு இதை வெள்ளைன்னு போட்டுடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இது நல்லா இதை காமிச்சிருக்கு பால். இந்த இதுதான் மெயினு. இந்த மாதிரி வெள்ளை தான் வருங்க. லேஸ் பிங்காக இருக்குது. அன்னைக்கு பார்த்தது நல்லா டார்க் பிங்க்கு, ரோஜா பூ மாதிரி, பன்னீர் ரோஜா மாதிரி இருந்திருக்கு. இது இப்படி லேசாக இந்த கலர் அடிக்கி. இது வெள்ளை மாதுளை. வெள்ளையிலேயே இனிப்பு மாதுளைங்க. வெள்ளையிலேயே புளிப்பு மாதுளை இன்னொன்று இருக்குது. இது இனிப்பு மாதுளை. எத்தனை காய்? 1 2 3 5 6 காய் இருக்குது. விதை போட்டு விட்ருவோம். கை எடுத்தோன்னா விதை போட்டோம்னாக்கா பிரச்சனை இல்லை. நீங்கள் தண்ணியே கொடுக்காதீங்க மாதுளஞ்செடிக்கு. அளவாக தண்ணி கொடுங்க. அப்போ தான் சொத்தை இல்லாமல் வருங்க. அப்புறம் எரு நல்லா கொடுத்துடணும். இது கம்மியாக காய்ச்சதுக்கு எரு சத்து பத்தலைங்க. நல்லா எருவை கொடுத்தோம்னா செடி நிறைய காய்ச்சிருக்கு. ஒரு 4 சட்டி எருவை கொட்டி தண்ணி மட்டும் நல்லா விட்டு, நல்லா பூ பிடிக்கிற வரைக்கும் நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டுறணுங்க. சின்ன சின்ன பிஞ்சு எலுமிச்சம்பழம் சைஸ் ஆன உடனே தண்ணி நிறுத்திட்டிங்கன்னா சொத்தை விழுகிறது இல்லை. ஆனால் அணில் கிளியெல்லாம் பாதிக்கு மேலே கொண்டு போனால் போயிட்டு போகுதுங்க. பாதியாவது கிடைச்சா நம்மளுக்கு போதுமில்ல. இதுதான் நான் கற்றுட்டதுன்னு. இந்த செடிக்கு தண்ணியே போடுறதில்ல. எப்பாவது செடிக்கு தண்ணி விடும்போது ஓசில் லைட்டாக அடிச்சு விடுவோங்க, அவ்வளோதான். இனி இந்த காயெல்லாம் பொறிச்சதுக்கப்புறம் இனி அடுத்தது பூவெடுக்க வரைக்கும் நல்லா தண்ணி விடுவோம். பூவெடுத்து பிஞ்சு வந்தால் தண்ணி நிறுத்திடுவோம். நீங்களும் அப்படியே பண்ணி பாருங்க, நல்லா வரும். இந்த வெரைட்டியெல்லாம் வர்ற ஆடி மாதம் கிடைக்குங்க. இது பாருங்க, பாதி அணில் சாப்பிட்டது போக மீதி இந்த மாதிரி தான் இருக்குங்க. அந்த மாதுளை மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது இல்லை. இது அது வேற, இது வேறங்க. நன்றி, வணக்கம்.